ஓகே, இப்போ வந்து நம்ம பேபி ஆண்டி கிட்ட அவங்களோட லைஃப் ஹிஸ்டரி பத்தி பேச போறோம். வணக்கம்மா. சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் சாந்தாமணி. நான் பிறந்தது 1951 பிறந்தேன். இப்போ ஏஜ் 76 ஆச்சு. நாங்கள் ஒரு காளியனன்புதூருங்கிற ஒரு குக் கிராமத்தில் தான் பிறந்தேன். எனக்கு கூட பிறந்தவங்க 5 பேர். ரெண்டு அண்ணன்மாரு, நான் 3வது, 4 தம்பி, 5வது தங்கச்சி. 5 பேர். 5 பேர் நல்லா சந்தோஷமா அங்கே இருந்தோம். நான் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன். அங்கே தான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் இல்லை, அங்கே அவ்வளோதான் படிப்பு. ஸ்கூலு வசதியெல்லாம் அந்த ஊரில் அவ்வளோதான் இருக்குது. அதுக்கு அப்புறம் குழந்தை இப்போ எங்கள் அண்ணன்மாரில் கொஞ்சம், நான் 5ஆம் கிளாஸ் போகும்போது எங்கள் அண்ணன்மாரில் ஒரு 7ஆம் தேதி 8ஆம் தேதி இல்லை 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. அதனால சரி படிப்பு வசதிக்கு வேண்டி நாங்கள் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பொள்ளாச்சிங்கிற ஊரில் வந்து செட்டில் ஆகிட்டோம். அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து அங்கே ஜின்னிங் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஜின்னிங் ஃபேக்ட்ரினா பஞ்சு வந்து சுத்தப்படுத்தி கொட்டையில் எடுத்துட்டு அதையும் வேற நெல்லுக்கு அனுப்புறது, அதான் வேலை. அந்த மாதிரி தான் வேலை எங்கள் அப்பா செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அதை முடிச்சு அப்புறம் அதைய கண்டினியூ பண்ணாங்க. பொள்ளாச்சியில் வந்து செட்டில் ஆகலை. முத்தூர் அப்படி ஒரு கிராமத்துல எல்லாம் போய் எல்லாம் மில்லெல்லாம் எடுத்து சேர்ந்தாங்க, சரியாகலை. அப்புறம் ஒரு ரவி ஜுவல்லரி அப்படின்னு ஒரு நகைக்கடை வச்சாங்க. அது ஒரு கொஞ்ச நாள் 5-6 வருஷம் ஓடிச்சு. அப்புறம் இந்த 24 கேரட் 22 கேரட்னு அதை வந்து இடையில அப்போ அதையே க்ளோஸ் பண்ணிட்டு பூர்ணிமா சில்க் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ராஜவீதியில் ஒரு ஜவுளி கடையை ஓப்பன் பண்ணாரு. அதுதான் ரொம்ப வருஷமா அதே தான் எடுத்து நடத்தினாரு. அதில் தான் அவர் அப்போ அவ்வளோ இவ்வளோ சம்பாதிச்சு எங்களுக்கு எல்லாத்துக்கும், பெரியவனுக்கு, 2வது அண்ணனுக்கு, எனக்கு, தங்கச்சி, தம்பிகளுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு நல்ல வசதியான இதெல்லாம் முடிச்சு கொடுத்தாங்க. அண்ணன்மார்களும் படித்தாங்க. ஒருத்தர் பிஏ படித்தான், ஒருத்தர் பிஎஸ்சி படித்தான், தம்பியும் பிஏ படித்தான். எல்லாரும் ஒரு அளவுக்கு படித்தாங்க. ஆனால் படித்ததுக்குள்ள வேலைக்கு அவங்க யாரும் போகல. அப்பா எல்லாமே ஜவுளி கடையில் இழுத்து போட்டுக்கிட்டாரு அவங்க வேலைக்கு இதுக்கு வேண்டி. அந்த மாதிரி என்னோட லைஃப் அப்படியே ஸ்டார்ட் ஆச்சுப்பா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து உங்களோட கல்யாண ஸ்டோரி எல்லாம் கேட்போம். இது என்னது டாலர் பேபின்னு போட்டிருக்கு? பேபி இது எங்க வீட்டுக்காரோட. அதனால பேபின்னு பேரா? ஆமா, பேபி ஆண்டி சொல்லுவாங்க. அப்ப நாங்க ஒரு குட்டி ஒரு பெட்டு வச்சிருந்தோம், பப்ளுன்னு சொல்லி. ஒரே நிமிஷம் அந்த பப்ளுவை காமிக்கிறேன். இவருதான் அந்த பப்ளு. ஃபர்ஸ்ட் பப்ளு, செகண்ட் பப்ளு, இது தேர்ட் பப்ளு. பப்ளுன்னு பேர் வச்சதுனால இப்ப பப்ளு ஆண்டி, பப்ளு அக்கா, பப்ளுமா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொருத்தர் பேபி ஆண்டி, பேபி அப்படின்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அப்படியே இந்த லைஃப் 15 வருஷத்துல எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பேசுவோம். ஓகே, நன்றி.